துளாராசிக்கு இந்த ஆணி மாதம் எதை எதை செய்யலாம், செய்யக்கூடாது. உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வது, இந்த மாதம் லேசான உணவுகளை எடுத்துக்கொள்வது, திரவ உணவுகளை உட்கொள்வதுலாம் ரொம்ப நன்மையை தரும். ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தேவையில்லாத ப்ரெஷர் இதெல்லாம் வரும். 16 தேதிக்கு அப்புறம் தான் 9ஆம் இடத்துல சூரியன் புதன் என்ன செய்கிறீங்களோ அதில் வெற்றியை முழுமதியாக கிடைக்கும். முதல்ல புதிய முயற்சிகளில் ஈடுபடுங்க. முதல்ல எடுத்து ஒரு வடி வைங்க. இறைவன் நம்மளுக்கு 10 அடி முன்னாடியே நிற்பான். துளாராசிக்காரங்க இழந்ததை 100 மடங்கு மீட்டெடுக்கக்கூடிய காலம் வருது. இந்த நேரத்தில் முயற்சி செய்தால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலமாக வரப்போ சுவாமி. புதன் பகவானும் 10ஆம் இடத்துக்கு வருவதால் உங்களுடைய வேலைத்தன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலம். 9ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை சார்ந்த விஷயத்தில் தன்மைகள்லாம் உங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுங்க. ஒரு வேலையில் 10 வேலை செய்யணும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் விலகும். பிள்ளைகளால் அக்கறை இல்லாத அளவுக்கு போயிருந்தால் இனிமேல் கிடைக்கும். கவலையே படாதீங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.